திருச்சிற்றம்பலம். புதுச்சேரியிலேருந்து பழனி பெருமாள் பேசுகிறேன். இந்த வேர்மோரல் நிகழ்வுங்கிறது ஒரு அருமையான நிகழ்வாக எனக்கு தென்பட்டதுனால அங்கேருந்து நான் இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ரொம்ப சிறப்பாகவும் அருமையாகவும் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் குருவரால் தான் ஆரம்பிக்கணுன்றது நம்முடைய மரபு. அதை போல் இருந்ததை பார்க்கும்போது ரொம்ப மெய் சிலிர்ப்பாகவே எனக்கு இருந்தது. ரொம்ப நல்ல அருமையான ஒரு நிகழ்வு. இன்றைய காலகட்டத்தில் ஒரு விழிப்புணர்வு அவசியம் தேவை. ஏன்னா நம்மளுக்கு தாய் மதம் அப்படிங்கிறது தாய்க்கு ஒப்பானது. எல்லாமே பிற மதத்தை நாடுகிறார்கள். காரணம் விழிப்புணர்வு இல்லை அப்படின்றதுனால அது மன வருத்தம் கொடுத்து தான் இருந்தது. இந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது ஏதோ இது அதாவது உடம்புக்கு ஒரு புத்துணர்வு கொடுத்த மாதிரியே நமக்கு இருக்குது. அந்த அளவுக்கு ஆனந்தமாகவும் இருக்குது. அதை நாம் பொதுமக்களுக்கு இதை போல் எல்லா ஊர்லேயும் விழிப்புணர்வு பண்ணுறது, அதுவும் இந்த முருகனை பற்றி மட்டுமல்லாமல் நம்ம இந்து சமயத்தை பற்றியும் இந்து சமய வழிபாடுகளை பற்றியும் நம்ம சொல்கிறதுக்கு இது ஒரு முதல் படியாக கூட இருக்குன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டு நம்ம அதை விரும்பி பார்க்கணுன்னு தான் நான் இந்த இடத்த பார்க்கும்போது அவ்வளோ சிறப்பாகவும் அவ்வளோ நல்லாவும், அதுவும் இந்த டிவி தொடரோடு இதை ஆரம்பிக்கும்போது இன்னும் நல்லா இருந்தது. ரொம்ப பரவாயில்ல. இதை என்னான்னு சொல்கிறதுன்னு எனக்கு அவ்வளோ ஆனந்தமாகவே இருக்குது. அதனால் என்னுடைய நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஆறு இதழ் அம்தோல் வாழ்க, ஆறுமுகன் வாழ்க, வெற்பைக்குறு தனிவேல் வாழ்க, குக்கூடம் வாழ்க, செவ்வேலரை மஞ்சி வாழ்க, யானைத நனங்கு வாழ்க, மட்டிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். ஊரில் இருக்கிற அடியார் பெருமக்கள் எல்லாமே நல்லா சீரும் சிறப்போடு வாழணும் என்னுடைய பிரார்த்தனை.